தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 18வது வாரம் திங்கட்கிழமை இறை வார்த்தை பகிர்வுக்கு என் அன்பு சொந்தங்களை உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். அருளும் இரக்கும் நிறைந்த ஆண்டவர் தாமே, சோதனையில் பலமாயிருந்து காக்கின்ற கடவுள் தாமே இந்த நாள் முழுதும் உங்களை சுமந்து காப்பாராக, உடனிருந்து வழி நடத்துவாராக, உற்ற துணையாக இருந்து உங்கள் வாழ்வில் மேன்மையை காண அருள் புரிவாராக. இயேசுவின் அற்புதமான அன்பின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்பு சொந்தங்களே, எல்லோரும் அமைதியை தேடிக்கொண்டிருக்கின்றோம். நிறைவான வாழ்வு வாழ வேண்டும் சொல்லி ஆசைப்படுகின்றோம். ஆனால் மனிதன் எந்த அளவிற்கு அமைதியை தேடி அலைகின்றானோ அந்த அளவிற்கு அவனுடைய மனம், அவனுடைய வாழ்வு அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. சோர்வுகள், சோதனைகள், பயங்கள், கலக்கங்கள், குழப்பங்கள், வேதனைகள், வியாதிகள், வருத்தங்கள், தோல்விகள், இப்படி பல்வேறு முகங்களை கொண்டு மனிதன் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றான். இந்த அலைக்கழிப்பின் மத்தியிலே அமைதியை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றான், நிம்மதியை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றான். எனவேதான் கவிஞன் வரி கேட்ட போல, எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி என்று தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்லை. யார் யாரோ வந்தாங்க, என்னென்னமோ சொன்னாங்க, ஆனால் நிம்மதி இல்லை என்று சொல்லி நிம்மதியை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றான். இப்படி நிம்மதியை தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற மனிதனுக்கு அமைதி ஏற்படுவதற்கான வழிகளை சொல்லிக் கொடுப்பதாக அமைந்திருக்கிறது. நாம் அருமையாக பாடுவோம் அல்லவா? அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே என்று சொல்லி இயேசுவே அமைதியின் ஊற்றும் காரணமாக இருக்கின்றார். அவரை வற்றி கொண்டால் உன் வாழ்விலே அமைதி இருக்கும் என்கின்ற வழியை சொல்லி காட்டுவதாக இருக்கின்றது. இன்றைய நற்செய்தியை படிக்கின்ற பொழுது மனிதன் அலைக்கழிக்கப்படுவதற்கான, அமைதி இழந்து போவதற்கான காரணங்களை நற்செய்தியாளர் பட்டியலிட்டு காட்டியிருக்கின்றார். நேற்றைய நற்செய்தியிலே நெருக்கடியான சூழ்நிலையில், இக்கட்டான இடர் மிகுந்த சூழ்நிலைகளை எப்படி மேற்கொள்வது என்று சொல்லி அப்பம் பழுகும் நிகழ்வின் வழியாக நமக்கு வழிகாட்டிய இயேசு இன்றைய நாளில் புயலை அடக்குவதன் வழியாக நம் அலைக்கழிப்பை எப்படி தவிர்க்க முடியும் என்பதற்கான வழிமுறைகளையும் சொல்லி காட்டுகின்றார். இன்றைய நற்செய்தியை ஆழமாக படிக்கின்ற பொழுது அலைக்கழிப்பு ஏற்படுவதற்கான காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. முதலாவதாக பார்க்கின்ற பொழுது, ஜெபத்தை தவிர்க்கின்ற போது மனித மனமும் வாழ்வும் அலைக்கழிக்கப்படுகின்றது. அப்பத்தை பழுகிய நிகழ்வு முடிந்த உடனேயே இயேசு தன் சீடர்களை அனுப்புகின்றார். இயேசு எங்கே செல்கின்றார்? தனிமையாக ஜெபிக்கச் செல்லுகின்றார். இந்த ஜெபத்தை தவிர்த்துவிட்டு அவர்கள் படகிலை பயணத்தை மேற்கொள்ளுகின்ற பொழுது அங்கே அவர்களுக்கு அலைக்கழிப்பு, கடல் கொந்தளிக்கின்றது, அலைக்கழிப்பை சந்திக்க ஆரம்பிக்கின்றார்கள். கூடி ஜெபிக்கின்ற குடும்பம் குலையாது என்று சொல்லுவார்கள். ஜெபிக்கின்ற பொழுது வருகின்ற எல்லா ஆபத்துக்களையும் கடவுள் அந்த குடும்பத்தை பாதுகாப்பார் என்று நாம் நம்புகின்றோம். எந்த குடும்பம் ஜெபத்தை தவிர்க்கின்றதோ, குடும்ப ஜெபமாலையை தவிர்க்கின்றதோ, விவிலியம் வாசிப்பை தவிர்க்கின்றதோ, அந்த குடும்பமும் குடும்ப உறவுகளும் பல்வேறு சிக்கல்களிலே அலைக்கழிக்கப்படும். சீடர்கள் ஜெபத்தை தவிர்த்து விட்டு செல்லுகின்ற பொழுது அங்கே அலைக்கழிப்பு ஏற்படுகின்றது. பேதுரு வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது இயேசு அந்த கெத்சேமனையிலே அந்த ஜெபத்திற்கு செல்வதற்கு முன்னால் சீடர்களை என்ன சொல்லிவிட்டு சொல்லுவார்? மத்தேயு 26 இதோ என் மனம் வேதனைக்குள்ளாகி இருக்கின்றது, எனக்காக விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லிவிட்டு செல்லுவார். அங்கே பேதுருவும் மற்ற சீடர்களும் ஜெபத்தை தவிர்த்து விட்டு உறங்கி போவார்கள். எனவே சோதனையின் பொழுது அவர்கள் வீழ்ந்து போனார்கள். இயேசுவை மறுதலிக்கும் அந்த சோதனையிலே அவர் வீழ்ந்து போனார் என்று சொல்லப்படுகின்றது. ஜெபத்தை தவிர்க்கின்ற பொழுது அங்கே வீழ்ச்சி நமக்காய் காத்து இருக்கின்றது, அலைக்கழிப்பு இருக்கின்றது. இரண்டாவதாக, இயேசு விட்டு வெகு தொலைவில் அவர்கள் செல்கின்ற பொழுது, இயேசு மலையிலே தனித்து இருக்கின்றார், இவர்கள் படகுகளை பயணித்து வெகு தொலைவில் சென்று விட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. நாம் இயேசு விட்டு விலகிச் செல்ல நம் வாழ்விலே சாத்தான் தேவையற்ற பயங்களையும் கலக்கங்களையும் கொடுத்து நம்மை அலைக்கழிக்க செய்வான்.
இயேசு கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்படுகின்ற பொழுது பேதுரு இயேசுவை தொலைவிலே பின்பற்றினார் என்று சொல்லப்படும் மத்தேயு 26:58. அவர் தொலைவிலே பின்பற்றுகின்ற பொழுது அவரை கேள்வி கேட்கின்ற பொழுது இயேசுவை மறுதலிக்க ஆரம்பிக்கின்றார். நாமும் இயேசு விட்டு விலகிச் செல்ல நம் வாழ்வு அலைக்கழிப்புக்கு உள்ளாக்கப்படும். சோதனைகளும் வேதனைகளும் நம்மை அதிகமாக பற்றிக்கொள்ளும். அந்த சோதனைகள் வருகின்ற பொழுது அதை எதிர்த்து போராடுகின்ற பலன் இல்லாமல் போய் விடுவோம். எனவே நாம் உடைந்து போய் விடுவோம். அதுதான் இயேசு விட்டு விலகிச் செல்வதால் ஏற்படுகின்ற நிகழ்வு. மூன்றாவதாக அலைக்கழிப்பு காணும் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அங்கே இயேசு அவர்களை தேடி வருகின்றார். அவர்கள் அச்சத்தினால் ஐயோ பேய் என்று சொல்லி அலறுகின்றார்கள். அவர்களுடைய முற்சார்பு எண்ணம் அவர்களை அந்த பயத்திற்கு அச்சத்திற்கு உட்படுவதற்கு காரணம் கடலிலே பேய்கள் வாசம் செய்யும் என்பது அவர்களுடைய நம்பிக்கையாக இருந்தது. மக்கள் அவர்களுக்கு கொடுத்த நம்பிக்கையாக இருந்தது. எனவே இயேசு தன் அருகில் வருவதை கூட அவர்கள் புரிந்து கொள்ளாமல் அலற ஆரம்பித்தார்கள். நாம் முற்சார்பு எண்ணத்தோடு எதிர்பார்ப்புகளோடு நம் வாழ்வை அமைத்துக் கொள்ளுகின்ற பொழுது நாம் நிச்சயமாக நம் வாழ்வு அலைக்கழிக்கப்படும். எதிர்பார்ப்புகள் ஏமாற்றமாக மாறுகின்ற பொழுது, முற்சார்பு எண்ணங்கள் நம் உள்ளத்தையும் வாழ்வையும் அதிகமாக பற்றி கொள்கின்ற பொழுது, இப்படி நடந்து விடுமோ, இப்படி இருக்குமோ, அதுவாக இருக்குமோ, இதுவாக இருக்குமோ என்று சொல்லி பல கலக்கங்கள் நம் உள்ளத்தில் வருகின்ற பொழுது நாம் அலைக்கழிக்கப்படுவோம். சிலர்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள். காரணம் அவர்களுடைய முற்சார்பு எண்ணம் அது பேயாக இருக்கும் என்று சொல்லி அவர்கள் கலங்கியதினாலே. அடுத்ததாக அலைக்கழிப்பு காணும் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது கண்களை இயேசுவிடமிருந்து விலக்குகின்ற பொழுது, இயேசுதான் என்று சொல்லி அவருக்கு பேதுரு கண்டுகொண்டவுடன் நீதான் இயேசு என்றால் நானும் கடல் மீது நடந்து வர கட்டளையிடும் என்று சொல்லுகின்றார். இயேசு வா என்று சொல்லி அழைக்கின்றார். இயேசுவின் மீது கண்களை பதிய வைத்து பேதுரு நடக்க ஆரம்பிக்கின்ற பொழுது இயற்கையும் அவருக்கு கட்டுப்படுகின்றது. எல்லாம் அவர் கட்டுப்பட்டு இருக்கின்றன. ஆனால் எப்போது எழுகின்ற அலைகள் மீது கண்களை பதிய வைத்து இயேசுவிடமிருந்து கண்களை விலக்கினாரோ அப்பொழுது பயம் தொற்றிக்கொண்டது. எங்கே மூழ்கி விடுவோனே என்கின்ற அந்த பயம் அவரை ஆட்கொள்கின்ற பொழுது மூழ்க ஆரம்பிக்கின்றார். நம்முடைய வாழ்விலும் நோக்கமும் நம்முடைய வாழ்வுடைய மையமாக இயேசு இல்லாமல் மற்றவன் மீது கண்களை பதிய வைக்கின்ற பொழுது பணம், பதவி, பட்டம், உறவுகள், நம்மோடு இருக்கிற மனிதர்கள் என்று சொல்லி நம் கண்களை இதன் மீது திருப்புகின்ற பொழுது, இயேசுவிடமிருந்து நம் கண்கள் திருப்பப்படுகின்ற பொழுது நாம் அலைக்கழிக்கப்படுவோம். நாம் சோதனையில் வீழ்ந்து போவோம். ஆண்டு விட்டு விலகிச் செல்கின்ற நேரத்திலே எத்தனையோ பாவ காரியங்கள் நம் உள்ளத்திலே குடிகொள்ள ஆரம்பித்து விடுகின்றது. அடுத்ததாக ஐயம் அதிகமாகின்ற பொழுது, சந்தேகம் அதிகமாகின்ற பொழுது நம்பிக்கை தளர்கின்றது. நம்பிக்கை தளர்கின்ற பொழுது அலைக்கழிப்பு ஏற்படுகின்றது. நம்மை சூழ்ந்து பல்வேறு நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது அந்த நிகழ்வுகளை விட கடவுள் வல்லவர் என்கிற நம்பிக்கை குறைகின்ற பொழுது, எங்கே இந்த நோய்களும் இந்த வேதனைகளும் இந்த சோதனைகளும் இந்த கலக்கங்களும் இந்த போராட்டங்களும் நான் அழிந்து விடுவேனோ, இதில் மூழ்கி விடுவேன் என்று சொல்லி நாம் சந்தேகப்படுகின்ற பொழுது, இது நம்மை மேற்கொண்டு விடும் என்கின்ற அந்த தளர்ச்சி நம் உள்ளத்தில் ஏற்படுகின்ற பொழுது நம்பிக்கை குறைந்து போகின்றது. இதோ இவை அனைத்தையும் விட என்னோடு இருக்கின்ற இயேசு வல்லவர் என்கின்ற நம்பிக்கை குறைகின்ற பொழுது இந்த சோதனைகள், இந்த வேதனைகள், இந்த வியாதிகள், வருத்தங்கள், என்னை சூழ்ந்திருக்கின்ற கஷ்டங்கள், இவை அனைத்திலும் இருந்து என் தேவன் என்னை காக்க வல்லவர் என்கிற நம்பிக்கை குறைகின்ற பொழுது அங்கே சந்தேகம் பெறப்பட ஆரம்பிக்கின்றது. நான் அழிந்து விடுவேனோ, நான் வீழ்ந்து விடுவேனோ, எனக்கு இந்த கஷ்டம் என்னை விட்டு போகாதோ, இதனால் எல்லோரும் என்னை வெறுப்பார்களோ என்கிற பல்வேறு கேள்விகள் நம் முன்னால் வருகின்ற பொழுது மனிதன் அலைக்கழிக்கப்படுகின்றான். அப்படி என்றால் இந்த அலைக்கழிப்பு, இந்த வழிகளிலிருந்து விடுபடுவது எப்படி? ஒரே ஒரு வார்த்தையில் நற்செய்தி சொல்லிவிட்டது. இயேசு படகில் ஏறினார், அமைதி உண்டாயிற்று என்று சொல்லி. இயேசுவை நம் வாழ்வில் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, இயேசு நம் இதயத்தில் குடி வைக்கின்ற பொழுது, இயேசுவோடு இணைந்து நாம் செயல்படுகின்ற பொழுது, இயேசுவில் நம்பிக்கை வைத்து அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது, அவரோடு இணைகின்ற பொழுது மேற்கொண்ட எல்லா காரியங்களும் தகர்த்தெறியப்படும். இயேசுவின் அருகிலே வருகின்றோம், இயேசுவில் நம்பிக்கை வைக்கின்றோம், இயேசுவோடு இணைந்திருக்கின்றோம், ஜெபத்தின் வழியாக இயேசுவின் அன்பை பெற்றவர்களாக இருக்கின்றோம். அலைக்கழிப்பு நீங்குகின்றது, அமைதி உருவாகின்றது. இதனாலே சிந்தித்து பார்ப்போம். என் அலைக்கழிப்பிற்கு காரணம் என்ன? இயேசு விட்டு விலகி இருக்கின்றேனா? ஜெபத்தை தவிர்த்து இருக்கின்றேனா? இயேசு மீது கண்களை பதிய வைக்காமல் உலகத்தின் மீது கண்களை பதிய வைத்து இருக்கின்றேனா? அச்சத்தோடு பயத்தோடு வாழ்ந்து நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கின்றேனா? சந்தேகத்தினாலே கடவுள் மீது நம்பிக்கை தளர்ந்து போகின்றிருக்கின்றேனா?
ஏதாவது தளத்தில் நாம் சோர்ந்திருந்தால் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், இறை அருளை பெற்றுக்கொள்வோம், இயேசுவின் அருகில் வந்து இயேசுவோடு இணைந்து அமைதியின் மக்களாக வாழ்வோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.